Say, Nasi. விமர்சையாக ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை வழிபடும்படியாக ஆண்டவரை சத்தியத்தை இன்னமாய் வாஞ்சியோடு அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஞாபகமாய் இந்த ஞான நேரத்திலே வாழ்க்கையை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷ நாள். என்ன நாள் இல்லை? ஃபாதர்ஸ் டே. உண்மையிலே எனக்கு தெரியல. காலையில் ஒரு 6 மணி போல இருக்கும். எங்கள் மாமியார்லேருந்து போகணும் கேட்குறது. என்ன காலையிலே பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே டிவி போட்டு இருந்தேன். அதில் அதை சத்திய கேட்டுருக்கும் போது அப்போ பகிர்ந்து கொண்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லணுமா அப்படின்னா அப்போதான் எனக்கு தெரிய வருது. இல்லாட்டி எனக்கு தெரிய வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு. ஏன்னா என்றுமே என்னுடைய தகவலாக நான் மறந்ததில்லை. அவர் மறித்து 30 ஆண்டுகள், கடந்த வெள்ளிக்கிழமை 30 ஆண்டுகள் என்னுடைய தகவலார் மறித்து, என்னுடைய கணவனுடைய தகவலார் மறித்து 2 ஆண்டுகள். அவரும் கடந்த வெள்ளி என்று நாங்கள் 2 பேரும் ஒரு சிறந்த தகவலோடு வாழ்ந்த ஒரு அனுபவம். பெஸ்ட் ஃபாதர் யாருன்னு சொன்னா நான் எங்க அப்பா தான் சொல்லுவேன். முதல்ல யாருமா பிடிக்கிறது உலகத்துலாம் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான். அப்புறம் தான் எங்க அம்மா தான். அதனால ஆண்டவர் சீக்கிரம் போட்டுட்டாரு. ஏன்னா அவரை நான் அப்பாவை ஏற்றுக்கணும். தொடர்ந்து அவருடைய நடத்துதலை அவருடைய பணி இந்த உலகத்தை செய்யும்படி நான் கொடுக்கணும். அது ஒரு சிறந்த ஒரு தகப்பனாக என்னுடைய தகப்பன் வாழ்ந்தது போல இங்கும் நீங்க பல சொல்றீங்க. எங்க தகப்பனும் இப்படி சிறந்தவர். குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, ஆணைக்குரிய வாழ்விலே, சமூகத்தின் வாழ்விலே சிறப்பா இருந்தாரு. அந்த சிறப்பா இருந்தாலும் சொல்றது மட்டும் பத்தாது. உடைய வாழ்வில் அதை பிரதிபலிக்கும். ஏதோ அவர் இறந்த நாள் பிறந்த நாளை நினைத்து அதை கொண்டாடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்கள் காட்டி அந்த சிறப்பான வாழ்வை நாம் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிப்பதுதான் ஒரு நல்ல ஒரு நம்முடைய தகவலுக்கு செய்கின்ற ஒரு நல்ல ஒரு பிரதிபலனாய் காணப்படும். சாலமோன் நீதிமொழிகள் 4:1 சொல்லுகின்றார், பிள்ளைகளே நீங்கள் தகவல் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். பல பேர் கஷ்டமா தான் இருக்கும். தகவலுடைய வார்த்தைகள், சிகிச்சைகள் நிச்சயமாகவே அதை நாம் கேட்டு கவனிக்கிற பொழுது அது ஏற்ற காலத்தில் நமக்கு அது நன்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆகவே சிறந்த தகப்பன்மார், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் உங்களுடைய பிள்ளைகள் சார்பிலே, இந்த சபையை சார்பிலே அவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு தகப்பனாக உங்களுடைய வாழ்வு இருந்தால்தான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்ட முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மாதிரியான வாழ்வை வைத்தால்தான், ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நீங்கள் இருந்தால்தான் நல்ல திருச்சபையின் வாழ்வை உருவாக்க முடியும். உங்களுடைய பிள்ளை இந்த சபையில வளர்வாங்க. ஓங்கிய விருட்சத்தை தன்றுகளை போல ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருந்தால்தான் ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தகப்பன்களாய் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள மிக வரிசையாக வாழ்க்கை ஆசீர்வாதம். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு Revelation of God in Worship. வழிபாட்டில் கடவுளின் வெளிப்பாடு. வெளிப்பாடு இல்லைங்களா? ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடாக வெளிப்படுத்தின விசேஷமான வெளிப்பாடு யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. மதிச்சிட்ட பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாம போயிடக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். மக்கள் தெரிஞ்சு அந்த விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று
பெற்றுக்கொள்ள வேண்டும். வழிபடுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த வழிபாடு நமக்கு ஒரு சிறந்த ஒரு வெளிப்படுத்துதலை நமக்கு கொடுக்கும்படியாக இந்த வழிபாடு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அதை நாம் சிந்திக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல வர்ஷிப் சொல்லுவாங்க, தமிழ்ல ஆராதனை, வழிபாடு, தொழுகை அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாடானது, இந்த தொழுகையானது நிச்சயமாகவே பரலோகத்துல என்ன இருக்காது தெரியுங்களா? பிரசவம் இருக்காது. இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கேட்க தேவையே இல்லை. ஏன் சொல்லுங்க? இப்ப நான் சொல்றது எதுக்கு? ஒரு சில காரியம் நீங்க ஆளுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க இல்லைங்களா? நாலேஜ், இந்த ஆவிக்குரிய அந்த அறிவை, அந்த நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்ள உட்கார்ந்து அங்க அறிவு பூர்ணப்பட்டிருக்கும் பரலோகத்தில். அதனால அங்க பிரசவம் தேவையில்லை. அங்க ஜெபமும் இருக்காது. ஏன் ஜெபம் இருக்காது? ஜெபம் என்னன்னு எடுத்தோம்னா அவங்களே இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த வேணும், அதை வேணும், அது அப்படின்னு அங்க என்ன இருக்கும்? நமக்கு நம்முடைய தேவையெல்லாம் நிறைவாக இருக்கும். அங்க அந்த ஜெபமும் தேவை. ஒன்று மட்டும் தான் அங்க தேவை. என்ன தேவை? துதித்து ஆண்டவரையாக, அது மட்டும் தான் அங்க தேவை. அப்ப இந்த நாளிலே நாம் ஆண்டவரை உண்மையாய் துதிக்கின்ற பொழுது, உண்மையான ஒரு துதியை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அந்த பகுதியை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 12வது வசனம் முடிய, அடுத்து 15வது வசனம், தொடர்ந்து 22ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் முடிய நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். இதே போல நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, நீங்கள் ஆராதிக்கிற பொழுதே ஆண்டவர் அந்த பரலோகத்தினுடைய முன் ருசியாக காணப்படும். அங்க என்ன டேஸ்ட் பண்ண போறோமோ அதனுடைய டேஸ்டை நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி, சமைச்சு பரிமாறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எல்லாம் சரியா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவீங்க. அதை போல நீங்க உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். அதனுடைய முன் ருசி இங்கே நீங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் விசுவாசம் கொண்டதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆராதனை சாத்தான் பல பேரிலே அதை வீழ்த்தும்படியாக அவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய விருப்பம். அவனுடைய பாவம் என்ன தெரியுங்களா? அவன் எப்படிப்பட்டவன்? யார் அவன்? இந்த சாத்தான், பிசாசு, டெவில், சேட்டன், இதெல்லாம் சொல்றோம். அவன் யாரு? தீவியாரு? யாருங்க அவன்? அவன் யாரு? தேவதூதன். இப்ப தேவதூதனாக எப்படி இப்படி மாறிட்டான்? அவனுடைய பாவம் தான் என்ன? என்ன அவனுடைய பாவம்? என்ன அவனுடைய பாவம்? தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய உயர்த்தினான். என்ன நினைச்சு உயர்த்தினான்? என்னை காட்டிலும் நான் அந்த உயர்வுக்கு வர வேண்டும், எல்லா தூதரும் தேவனை துதிக்கிறவனமாக என்னையும் துதிக்க வேண்டும். துதிக்கப்பட விரும்பினான், தன்னை போற்றும்படியாக விரும்பினான், தன்னை வணங்கும்படியாக, தன்னை வாழ்த்தும்படியாக விரும்பினான். அந்த விருப்பம் தான் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் இவன் சிறந்த வாழ்வு, இவருடைய அழகு, இவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து இவருடைய இந்த இருதயத்தை தான் சிந்திச்சான். சொல்லவும் செய்யல, அந்த சிந்தனையை ஆண்டவர் அறிவார். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை யாருமே அறிய முடியாது, ஆண்டவர் அறிவார். அப்படிதான் பல பேர் சொல்லுவேன், யாருக்காக நீங்க ஆராதிக்காதீங்க, யாருக்காக நீங்க ஆராதிக்க வர தேவையில்லை. ஆண்டவர் இங்க இருக்கின்றார், ஆண்டவருடைய பிரச்சனை இங்க இருக்கிறது. சாலமோன் கட்டின தேவருக்கு அவர் அப்படிதான் சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற சுவாமி, நீங்க வருகிறவர்கள் நீங்க இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தோடு வருகிற பொழுது உங்களுடைய செவிகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதய திறந்து இருக்கிறது சுவாமி. இது நானுடைய பகுதி. அதுதான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் வேற ஈவினிங் புரித வாசிக்க சொன்னேன். அந்த ஆலயத்தில் ஆண்டவரை உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும், மக்கள் வருகிறபோது உன்னை உணர்ந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். அதே மாதிரி நாம் வருகிற பொழுது ஏதோ வற்புறுத்தலுக்காக, கடமைக்காக, ஏதோ தேவைக்காக வந்துவிடாது. படிக்க ஆண்டவரே நீ இருக்கிறீர்,
உண்மை ஆராதிக்கும்படியாக நான் வருகிறேன் என்று சொல்லி நான் வருகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாஞ்சை விருப்பத்தை நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனை அவர் அறிந்து கொள்கின்றார். ஆகவே அந்த இருதயத்தை அந்த வாஞ்சையோடு திருப்பி அவரை ஆராதிங்க. அப்பதான் அவர் கண்டு மகிழ்வார். இல்லாட்டி இந்த தூதனுக்கு ஏற்பட்டவனால் நம்முடைய வாழ்வு தள்ளிவிடாதபடிக்கு நாம் அந்த விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இதை முயற்சி செய்கிறார். போயிட்டு என்ன பண்றான், அவருடைய உபவாச நாட்கள் முடிந்த பிறகு மத்திய 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற இல்லைங்களா, சோதிக்கும்படியாக செல்கிற 3 சோதனைகளே மத்திய 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிற பொழுது மத்திய 4:8-9 வசனங்களிலே நாம் இவருடைய சோதனைக்காரனுடைய வார்த்தைகள், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்றார். அன்று அதனால்தான் கீழே விழுந்தான். பல்வேறு இந்த வார்த்தை பேசுறதுனால இந்த காலை செஞ்சதுனால நான் தவறி இருக்கிறேன்னு தெரியும். நமக்கு மீண்டும் பேசக்கூடாது, நம்ம இப்படி மீண்டும் நடந்துக்க கூடாது, மீண்டும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இந்த நிலைமையில இந்த சிந்தனையில தான் விழுந்து போனவன் மீண்டும் அதையே பிரயோகப்படுத்துகிறார். தன்னை வணங்கும்படியாக எல்லாம் உனக்கு கொடுக்குறாரு. எப்படி அவன் கை போச்சு, இதெல்லாம் படைச்சி ஆண்டவர் நம்ம மேலதான் கொடுத்தாரு இல்லைங்களா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிப்பாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல கொடுத்தது. 3ஆம் அதிகாரத்துல என்ன வேண்டும், அவன்கிட்ட தூக்கி போடு. அதாவது அவன் உலகத்தினுடைய அதிபதி, அவன் இந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவரை விசுவாசிக்கின்றவர்கள், ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களை காட்டிலும் மற்றவருடைய வாழ்வு, மற்றவருடைய காரியங்கள் கொஞ்சம் கை தூக்கி இருக்கும். காரணம் என்ன, இந்த உலகத்தினுடைய அதிபதியான உலகம் அவன் கையில் இருக்கிறது. அவதான் நீங்க சொல்றான், இந்த உலகம் என் கையில் இருக்கிறது, நீ விழுப்பா, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக ஆண்டவரத்திலே வந்து முயற்சித்தவனாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து முயற்சித்தது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட முயற்சி கொண்டவனாக ஆண்டுடைய வருகை அதிசீக்கிரம் இல்லைங்களா என்ன சொல்லப்படுது. ஆண்டுடைய வருகை அதிசீக்கிரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5 சகோதரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், அடுத்து 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நினைத்து கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைதான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். என்னங்க, என்னுடைய ஆலயங்களுக்கு காமிமான கடைசி நாட்கள் எச்சரிக்கையா இருக்க முடியாது. அங்கே சத்தியத்தை கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, அது சரியான சத்தியமா நாங்க வந்து சொல்றது இவங்க சரியா சொல்றாங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. பெரோவா பட்டணத்தின் மக்கள் இந்த சத்தியம் சரிதானா, பௌத்தோட சத்தியம் சரிதானா என்று சொல்லி மீண்டும் அதை போய் தியானித்தார்கள், மீண்டும் அதை போய் சரி பார்த்தார்கள். அப்படி சொல்லி இந்த சத்தியம் என்று கேட்டாலும் சரி இது சரியான சத்தியமா என்று தீர நீங்கள் ஆலோசனை செய்து அவனுடைய துணையோடு அந்த சத்தியத்தின் வாழ்வுக்குள்ளாக வர வேண்டும். இல்லை என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை கொடுத்து தவறான வழிபாட்டுக்குள்ளாக நம்மை அவன் அழைத்து செல்லும்படியாக முயற்சி செய்வான். ஆகவே நாம்
மிகவும் ஜாக்கிரதையோடு உண்மையான ஆராதனை எதுவோ என்று நாம் அறிந்து அந்த ஆராதனை வழியிலே நம்முடைய வாழ்வை திரும்புகின்ற பொழுது சரியாக பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான ஆராதனை. அவங்களும் ஆராதிக்கிறாங்க, இவங்களும் ஆராதிக்கிறாங்க, அது தவறுன்றாங்க, இது சரின்றாங்க. நிச்சயமாகவே இந்த உலகத்தின் அதிபதி அது சரியானது போல நமக்கு காட்டாம என்ன பண்ணுவான்? நிச்சயமாய் முற்படுவான், முயற்சி செய்யணும். நாம் தான் தெளிவாக இப்படி செய்யணுமா, இப்படி ஆராதிக்கணுமா, இப்படி நடக்கணுமா என்று நிதானித்து செய்யணும். உடனே ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க ஆடுறாங்க, நம்ம ஆடிடலாம். அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். அவங்க தலை இப்படி வெட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த டிசைனை நம்ம அப்படி பண்ணலாம். உடனே ஃபாலோ பண்ணாங்க. கேட்கின்பாங்க நம்மை சூழ்ச்சியிலே கொண்டு வந்து நம்ம வீழ்த்தும்படியாக முயற்சி செய்வோம். அவங்களுடைய கால் தானே, அவங்க செய்து சரியாக இருக்கும், அவங்க ஃபாலோ பண்ணலாமே. ஆகவே இவருடைய முயற்சியிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். அந்நிய அக்கினி நமக்குள்ளே நம்மை சபைக்குள்ளே வந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே, பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும், ஆரோனுடைய குமாரன், ஆரோன் யார் இல்லை, ஒரு ஆசாரியன், ஒரு ஆசாரியன், ஆரோனுடைய ஊழியக்காரன். ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவையில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே என்ன ஆயிட்டாங்க? ஆசானுடைய பிள்ளைகள், ஆசானுடைய பிள்ளைகள் அந்த சன்னிதானத்திலே செத்தார்கள். அவருடைய வாழ்வு முடிந்தது. இதனால ஆண்டவர் விரும்பாத அந்நிய காரியத்தை பின்பற்றுகிற பொழுது, அதாவது ஆண்டவர் விருப்பமா தெரிஞ்சுக்காங்க. ஊழியக்காரன் விருப்பத்தை நீங்க பின்பற்றாதீங்க. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் ஊழியக்காரனுடைய வார்த்தையும் முழுக்க முழுக்க அப்படி பின்பற்றாதீங்க. இது ஆண்டவருடைய விருப்பமா, ஆண்டுடைய வழிநடத்தா என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்வை சற்று இந்த வேதனுடைய சத்தியத்திற்கு சரியானதா என்று சொல்லி ஆலோசனை செய்து நாம் பின்பற்றுகிற பொழுது இப்படிப்பட்ட சலுகையான முடிவு நமக்கு நேராதபடி நம்மை பார்த்துக்கொள்ளும். அவை நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஆராதனை, நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய துணையோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எப்படிமா இருந்தது, எப்படிமா இருந்தது வழிபாடு, ரொம்ப பரவசமா இருந்தது, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எனக்கு அப்படியே எங்க பரவசத்தில் இருந்தது போல இருந்தது. ஆனா இந்த வழிபாடு, இந்த ஆராதனை, இந்த தொழுகை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு என்ன கிடைத்தது? எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது, எனக்கு பரவசம் கிடைத்தது, எனக்கு ரொம்ப ஆறுதலா சமாதானமா இருந்தது. அதெல்லாம் ஆராதனை, அதெல்லாம் உண்மையான தொழுகை. எனக்கு என்ன கிட்டினது, என்னுடைய மனம் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து அதெல்லாம் நம்முடைய பதிலாக வருவது. ஆனால் உண்மையான தொழுகை என்பது நான் தேவனுக்கு எதை கொடுக்கும்படியாக, எதை செலுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். அதுதான் உண்மையான ஆராதனை, உண்மையாக தொழுகை. படிக்க கேட்ட சங்கீதம் 96 நாம் வாசித்தோம். அழகான சங்கீதம், மறுபடி நீங்க வாசித்து பாருங்க. இந்த சங்கீதத்துடைய சத்தியம் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு ஆராதனையாக, தொழுகைக்காக, வழிபாட்டுக்காக நாம் அழைத்து செல்லும். 96 7 9 வசனங்கள் வாசி. 7 முதல், ஜனங்களின் வம்சங்களிலே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய மகிமை, உங்களுடைய வல்லமையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில்
பேசுங்கள், பரிசுத்தாவியானவருடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாலே நீங்கள் யாரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள். உங்க விருப்பத்திற்கு நீங்க ஆராதிக்காதீங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய ஆக்ஷன் நீங்க போடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் இங்க இருக்கிறார். அப்படி அந்த நடுக்கத்தோடு அந்த பயத்தோடு நாம் ஆராதிக்கிறோம். இந்த 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை வந்துடும். செலுத்தி, செலுத்துங்கள், செலுத்துங்கள். அப்ப ஆராதனை என்னங்க? வழிபாடுனா என்ன? எனக்கு என்ன கிடைத்தது என்றால் நான் என்ன செலுத்தும்படியாக, நான் எதை கொடுக்கும்படியாக இந்த ஆராதனை முற்பட்டேன். அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதான் உண்மையான ஆராதனை. தொழுகை என்ற வார்த்தை முதல்ல எங்க வந்ததுங்க? வேதத்துல முதல்ல தொழுகை, வர்ஷிப். வர்ஷிப் என்ற வார்த்தை எங்க வேதத்துல ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் வருது தொழுகை, வழிபாடு, வர்ஷிப் என்ற வார்த்தை எங்க வந்தது வேதத்துல? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேதங்க ஒரு குறிப்பை காரணமா எழுதாங்க. கிறிஸ்தவ தாங்க எழுதுங்க. நீங்க வேலைங்க கடன் வாங்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் உள்ள வரும் குழந்தைக்காக. அதாவது வாழைப்படை உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆண்டவருக்கே உரிய இந்த நேரம் இந்த துதி மகிமையாக காணப்படும். வாசிங்க ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமற்றும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அப்ப எங்க வருது? ஃபர்ஸ்ட் தொழுகை, ஆராதனை, வழிபாடு, வர்ஷிப். எந்த இடத்துல அது என்ன 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 நடக்குது? ஆபிரகாமுடைய மகனை பலி செலுத்தும்படியாக வந்தது. ஆக ஆண்டவரை வழிபட, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வருகின்றனா நம்மை கொடுக்கும்படியாக, நம்முடையதை கொடுக்கும்படியாக, நமக்கு சிறப்பானதை கொடுக்கும்படியாக ஒரே மகன் காத்திருந்து வாக்குதத்தமாய் பெற்றுக்கொண்ட செல்ல பிள்ளை. நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு போலாம். 9 மணி ஆச்சா கூட கொஞ்சம் பேரு இந்த நேரத்தை கொடுக்கிறோமா? இந்த பிள்ளை கூட கொடுக்குறாரு. நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி போலாமே. ஆண்டவரை வழிபட எதை கொடுக்கும்படியாக நான் நீங்க வந்திருக்கிறீங்க? நீங்க எதை கொடுக்க வந்திருக்கீங்க? கொஞ்சம் உங்களை அலசி பாருங்க. என்ன கொடுக்க வந்திருக்காங்க? நேரத்தையும் கொடுக்குறது. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை கொண்டு, காலத்தை கொண்டு ஆண்டவரை துதிக்கவும் செய்யும். துதியே அதை கொடுக்கணும். எதையும் கொடுக்காதபடிக்கு சும்மா உட்காந்துருந்தா நினைப்போம் சொல்லுவாங்க. வீணா அந்த இடத்த நம்ம அடைச்சிடும். எல்லாவற்றையும் எழுதிட்டாரு. யாரு? யோபு. எல்லாவற்றையும் எழுதுறதுக்கு அவர் என்ன சொல்றாரு? யோபு 1ஆம் அதிகாரம் 22 கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். எனக்கு இப்படி நடந்துருச்சுங்க, என் குடும்பத்துக்கு நடந்துருச்சு, என்ன அவர் போய் வழிபட்டேன், அவர் ஆராய்ச்சி என்னங்க? உனக்கு கிடைப்பதற்காக, நீ பெற்றுக்கொள்வதற்காக ஆராதிக்க வராது. ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக நீ ஆராதிக்க வர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய சபையில், உன்னுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு என்று கொடுக்க நான் என்னை கொடுக்க வருகிறேன். எனக்கு கொடுத்த ஜீவனை கொண்டு அவரை நான் ஆராதிக்கும்படியாக, என்னுடைய நேரத்தை, என்னுடைய காலத்தை அவருக்கு கொடுத்து அவரை வழிபடும்படியாக. வர்ஷிப், வர்ஷிப் உகுந்த ஒன்று, உகுந்ததாக கனத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக. அது ஆங்கிலத்திலே வர்ஷிப் வர்ஷிப் அப்படி பிரிச்சு பண்ணணும். உகுந்த ஒன்றை அவருக்கு கொடுக்கும்படியாக நீ கொடுத்தாலும் உண்மையாக நீ ஆராதிக்க. இல்லை என்று சொன்னால் வெறுமனே ஏதோ ஒரு காரியத்திற்காக கட்டாயத்தின் பேரில் நீ வந்து ஆராதிக்கின்றவர்களாக காணப்படும். அப்படி ஆண்டவரை வந்து வழிபடுகின்றன.
ஆராதிக்கின்றன. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வழிபாட்டை நான் வழிபடுகின்றதை அவர் அங்கீகரித்துக் கொள்கின்றார். அவருக்கு கொடுக்கும்படியாக, அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர் என்னை நிரப்பும்படியாக நான் வருகிறேன். இந்த இடத்திலே நான் வருகிற பொழுதுதான் ஏமா இங்க வந்துதான் ஆராதிக்கணும். இதுக்கு மீன் அப்படிங்கிற அழகா சொன்னார் இல்லைங்களா? இது நாளிலே வாசிக்கப்பட்ட மீன் 4ஆம் அதிகாரம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இங்க என்ன நடக்குதுங்க? நாளைக்கு சொல்ல என்ன நடக்குமா? படிச்சதுல சொல்லுங்க. என்ன நடக்குமா? அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். இங்கு அவருடைய வழியை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை போதிக்க கூடிய இடம் இது. இது வந்தோம் ஜாலியா இருந்தோம், அப்படி எதுவுமே என்ன பேசக்கூடாது, என்ன திட்டக்கூடாது, என்ன கடிஞ்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்காது. இந்த சத்தியத்தை கொண்டுதான் கடிஞ்சிக்கணும். இந்த பேரனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் உங்களை கடிந்து கொள்வேன். ஏன் இங்கதான் சொல்ல முடியும், உங்க வீட்லயும் சொல்ல மாட்டாங்க. இப்ப ரொம்ப செல்லம் அப்படின்னு விட்டுருவீங்க. ஸ்கூல்லையும் ஒன்றும் எடுக்கக்கூடாது இல்லைங்களா? கட்டளை வந்துருச்சு. அப்போ கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த வழிபாட்டில தான் எது சரி, எது ஆணுடைய வழி, எது ஆணுடைய வார்த்தை என்று உங்களுக்கு போதிக்கக்கூடியது. அவை இங்கு கடிந்து கொள்ளும் பொழுது நீங்க கஷ்டப்படாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியல, அப்படிதான் கொஞ்சம் கடிந்து சொல்லுங்க. அதனால இதை நீங்க வெறுத்தா கூட பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படணும். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம். சொல்றது இங்க இருக்கிறது கடவுள். அவருடைய வழியில, அவர் பாதையில நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். இங்கு ஆண்டுடைய வழிபாட்டிலே அவருடைய வசனம் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயத்திற்கு தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். இங்கு நியாயம் தீர்க்கப்படும். நீ செய்வது சரியில்லமா, நீ பேசுவது சரியில்லை, நீ ஆராய்வது சரியில்லை, உன்னுடைய வாழ்வு சரியில்லை, உன்னுடைய வழிபாடு சரியில்லை என்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடம் இது. பல பேருக்கு ஆய வராங்க, போய் வராங்க, முடிஞ்சுதான் அவங்க சர்வீஸ் முடிஞ்சுதான், பிரசனம் முடிஞ்சு போயிட்டே இருக்கணும். எங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணுவாரு, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, தவறு. நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடம் இது. உங்களை நிதானித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இடம், வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்போது அவர்கள் கடிந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? நானுடைய வழிய வார்த்தையை சொல்லி நியாயத்திற்கு கடிந்து கொள்ளும்போது என்ன நடக்கும்? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டினார்கள். பட்டயத்தை என்ன எடுப்பான்? அவன் தான் எடுப்பான். அப்படியேப்பட்ட மனுஷனை மண்வெட்டி எதுக்கு பயன்படும்? உழவுத்துறை தொழிலுக்கு, வாழ்வாதாரத்திற்கு, உணவை கொடுக்கின்ற ஒரு தொழிலுக்கு அது பயன்படுது மண்வெட்டி. இது தீமையாக இருக்கின்றது. யாரை எதிர்க்கலாம், யாரை வீழ்த்தலாம், யாரை அவமானப்படுத்தலாம், யாரை கஷ்டப்படுத்தலாம் என்று சொல்லி நியாயம் தீர்க்கும்படியாக தன்னுடைய கைகளில் பட்டயத்தை எடுக்கின்றவனை இங்கு வருகிற பொழுது ஆணுடைய சத்தியம், ஆணுடைய வார்த்தை, ஆணுடைய வழியை போதிக்கிற பொழுது அதை கேட்டு ஆணுடைய துணையோடு மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்குரிய மகனாக, மகளாக இங்கு மாற்றம். இந்த வழிபாடு அப்படி செய்யணும். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இல்லைங்க, நாங்க 30-40 வருஷமா இருக்கிறோம். நாங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அதுதான் தெரியும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் இங்க எடுக்கப்பட மாட்டாது. ஆண்டவரை வழிபட, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள நீ இப்படி தீமையான பட்டயத்தை எடுக்கின்ற மனிதனாய் இருந்திருந்தால், மனுஷியா இருந்திருந்தால்
மண்வெட்டி எடுக்கின்ற அந்த நிலைமைக்கு உடைய சுபாவம், உடைய எண்ணம், உடைய வாழ்வு, உடைய சிந்தனை மாறிய பொழுதுதான் உண்மையாய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அவங்க அப்படிதாங்க, அவங்க அப்படிதான். அவெல்லாம் மாற்றவே முடியாது. சொல்லாதீங்க, நம்மளே மாறிட்டோம் கட்டாயம் ஆண்டவர் அவங்களும் மாற்ற செய்வாங்க. முடியாது, கட்டாயம் மாற்ற செய்வாங்க. அடிக்கடிக்க கட்டாயம் நகர செய்யும். நம்ம வேற அடிக்கிறது. ஆனா இந்த தியானத்துக்கு முன்பு நம்ம ஒரு பாட்டு பாடினீங்க, ஆண்டவரே ஆவியானவரே என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க பாடுறீங்க, என்ன பண்ணுங்க. ஒரு பாத்திரம் நம்ம நினைச்சுக்கணும், ஒரு வெசல் நினைச்சுக்கணும், அதை என்ன பண்ணுங்க, உடைய ஆண்டவர் நொறுக்கி நொறுக்கிட்டு அப்படியே வைக்க முடியுமா? ஒரு கோல்டை கொடுக்குறோம், அவன் என்ன பண்றான், அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படியே வச்சுக்கிறாங்க, என்ன பண்றான், அதை நெருப்பை போட்டு உருக்குறான். ஏன் உருக்குறான்? வேற ஒரு அழகான ஒரு உருவத்தை அதுக்கு கொடுக்க, அதனுடைய மதிப்பை பெற்று. இப்படியே உடைஞ்ச பாத்திரமா இருந்தீங்கன்னா உனக்கும் பிரயோஜனம், மற்றவருக்கும் பிரயோஜனம். இப்படிதான் இருப்பேன். எத்தனை நாளாவது எப்படிதான் உடஞ்சுதான் இருப்பேன், ஒரு மதிப்பும் உனக்கு வராது, உனக்கும் பிரயோஜனப்படாத, அதை ஒண்ணுமே நீக்கம் செய்யாது இல்லையா? உடைக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க உங்களை தாழ்த்தி கொடுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி கொடுக்கிற பொழுது இந்த வார்த்தை உங்களை உடைக்கும். ஆண்டவர் உருக்கி ஒரு அழகான அச்சில வைப்பாரு. இதுதான் மாதிரி, இதுதான் அவங்களுடைய அச்சி, இப்படிதான் இந்த நிலையெல்லாம் வச்சு தொடக்கத்தில் இதை ஒரு முறிஞ்சு போயிட்டு மீண்டும் கொடுத்து அவர்தான் செய்யாதிருக்கார். அவை நம்மை உடைக்க ஆண்டவர் நம்மை மீண்டும் உருவாக்க நம்மை கொடுக்க. இதனால படிக்க கேட்ட மத்திய 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யாருங்க, யார் வரா? சமாரிய ஸ்திரீ. எங்க வராங்க? தண்ணி எடுக்க வராங்க. எந்த நேரத்தில் வராங்க? மத்தியான நேரத்தில் வராங்க. ஏன் மத்தியான நேரத்தில் வராங்க? ஏன் மத்தியான நேரத்தில் யாரும் போவாங்க? ரொம்ப வெயிலா இருக்குல்ல, தண்ணி எடுக்க ஒரு காலையில போவாங்க, இல்லாட்டி மாலையில போவாங்க. ஏன் மத்தியானத்தில் போறாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி தனியா போகணும்னு விருப்பப்படுறா? அவருடைய வாழ்க்கை அவரான 5 புருஷர்கள் உங்களுக்கு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப இருக்கணும் ஒரு புருஷர். யார் சொல்றது? ஆண்டவரே சொல்றாரு. இப்படி அவருடைய வாழ்க்கை. அதனால யாரும் பார்க்க கூடாது தன்னுடைய வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. மற்றவர்கள் நம்மை ஏளனம் செய்வார்கள், நம்மை இழிவாய் பேசுவார்கள், நம்மை கேலி செய்வார்கள். இதெல்லாம் சொல்றாங்க. மத்திய நேரத்துல போறாங்க. மத்திய நேரத்தில் தெரிஞ்ச சம்பவம் தான் இல்லைங்களா? இந்த நிகழ்வு மத்திய நேரத்துல போறாங்க. ஆண்டவர் வேறு வழி கூட இருக்குது, ஆனா அந்த வழியில அந்த நேரத்துல வராது. தண்ணீர் கொடுப்பாங்க. காரணம் என்ன? ஏன் இங்க வராதுன்னா இவளை சந்திக்கும்படியாக. இவளை சந்திச்சு என்ன சொல்றாருங்க? அவங்க குறிச்செல்லாம் பேசிடுறாரு. ஐயோ, நீ ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க அப்படி சொல்றீங்க. பலருக்கு நம்மளுடைய நீங்க அதுக்கப்புறம் சொல்றதுதான் நம்ம கேட்டு நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அதற்கு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. தொழுகை குறித்து இவர் பேசுகிறார். தொழுகை எவ்வளோ ஒரு முக்கியமானது, எவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு பரிசுத்தமான தொழுகை என்று சொன்னாங்க, ஆராதனை என்று சொன்னாங்க, வருஷிக்கிறாங்க. ஆனா யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஒரு தவறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகளுக்குள்ள வந்து பேசுறாங்க. நம்ம ஒரு சிறப்பான காரியம், ஒரு முக்கியமான காரியம், ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் நாம் நினைக்கிறது யார்கிட்ட சொல்லுவோம்? ஒரு நல்ல ஒரு
மனுஷத்தை சொல்லுவோம், பகிர்ந்து கொள்வோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவருடைய சிந்தனை வார்த்தை நான் சொல்வாரு, உன்னுடைய நினைவு, உன்னுடைய வழி. பல வழிகள் நம்ம உலகத்தினுடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாற்றமா இருக்கும். இங்கு இவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், பொதுவாக ஒரு நல்ல ஒரு விசுவாசி ஒரு உயர்ந்த மனிதன் சொல்லணும். அதுக்கடுத்து நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல, யோவான் 3ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட பேசுறாருங்க? யூதர்களுடைய அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன். நம்முடைய வழக்கத்தின்படி ஒரு பிஷப் பேசுகிறார், ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்றார், ஒரு பரிசுத்தவான், ஆணுடைய பணியை செய்கின்றார். இவர்கிட்ட இது சொல்லலாம், வழிபாட்டை குறித்து, சிறப்பை குறித்து, வழிபாடு எப்படி வழிபடணும், எங்கு வழிபடணும், அதெல்லாம் சொல்றாரு. ஆனா இவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஏபிசிடி மாதிரி மீண்டும் நீ பிறக்கணுமா, மறுபடியும் பிறக்கணும், born again, ஞானஸ்தானம் எடுக்கணும், பேசிக்க சொல்றாரு. ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அடுத்து சபையுடைய உண்மையான அங்கமாய் நீங்க வழிபடணும். இங்க பாருங்க, இங்க இவர்கிட்ட பேசிக்கோட பேசுறாரு. ஆனா இந்த மகன்கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய காரியத்தை, வழிபாட்டை குறித்து பேசிக்கின்றார். ஏன் இப்படி ஆண்டவர் பாக்குறாரு? நம்ம பாக்குற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வித்தியாசமா என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இவனுக்கு நான் அதிகாரி, நான் பரிசேயன், நான் யூதன், அந்த ஒரு கனம் உண்டு, அந்த பெருமை உண்டு, வாழ்விலே நான் சிறந்து உயர்ந்திருக்கிறேன் என்ற நிலை உண்டு. அங்கெல்லாம் யாரும் பார்க்க கூடாதுன்னு மறைந்து எல்லோரும் தூங்குறதுக்கு வர. ஆனா இந்த பெண்மணி பாருங்க, தன்னுடைய வாழ்வு தவறான ஒன்று உணர்ந்து நொந்து மத்திய வேலை வருகின்றார். தன்னை தாழ்த்தி அவர் வாழ்கின்றார். ஆண்டவர் பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான். அதை பார்த்துதான் நமக்கு பதிலை செய்வார், அதை பார்த்துதான் நம்மோடு இடைப்படுவார். அவன் அவரோடு பேச வேண்டிய காரியத்தை, நிக்கதேமோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய பரிசுத்தமான அந்த ஆராதனை குறித்து, வழிபாட்டை குறித்து பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு தன்னை தாழ்த்தி, யார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் பேசுவார். யார் இருந்தாலும் சரி, இந்த பெண்ணோடு மோசமா யார் இருந்ததை போட்டுங்க, அவன் யாரும் நினைச்சாரு, என்கிட்ட பேச மாட்டார் ஆண்டவர், என்னோடு கூட இருக்க மாட்டார், என்னை பயன்படுத்த மாட்டார், எனக்கு சிறப்பானதை வெளிப்படுத்த மாட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். நமக்கு ஒரு நல்ல ஒரு பொன்மானது, உன்னோடு தான் நான் பேசுவேன், உன்னை தான் நான் பயன்படுத்துவேன், நீதான் எனக்கு வேண்டும் சொல்லி ஆண்டவர் அந்த பெண்மணியோடு பேசுகின்றது போல இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். நம்மை நோக்கி வந்திருக்கிறார். அவருடைய வழிபாட்டை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர்தான் வாசல். அவர் வழியாய் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பொழுது நாம் ரட்சிப்பின் வாழ்வை பெற்றுக் கொள்வோம். அடுத்து அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the gate, whoever enters through me will be saved. He will come in and go out. என்ன அர்த்தங்க? உள்ள வருவான், ஆராதனைக்கு வருவான், ஆராதனைக்கு வந்த பிறகு என்னை அறிஞ்சுக்கிட்டு, என் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு, அடுத்து go out. அடிச்சு போய் ஆண்டவருக்கு இந்த சபையில ஊழியம் செஞ்சாலும் சரி, அடுத்து வெளியே போயிட்டு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யலாம். எடுத்தோன்னு ஊழியம் செய்ய தேவையில்லை, எடுத்தோன்னு ஆண்டவருக்கு என்று நான் பணி செய்யறேன், எடுத்தோன்னு ஆண்டவருக்கு என்று என்னை கொடுத்துட்டு வந்துடாது. முதல்ல வந்து ஆராதனை, உள்ள வந்து ஆண்டவரை சத்தியத்தை அறிந்து கொள், வழியை புரிந்து கொள். அதற்கு பிறகு உடைய சபையிலே, உடைய சமூகத்திலே இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும். ஆகவே இந்த பரிசுத்தமான இடத்திலே நாம் வருகிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வேண்டிய சத்தத்தை நாம் கேட்டவர்களாக தொடர்ந்து நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக என்னுடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வாழ்வினுடைய வெளிப்பாடு, அவனுடைய சத்தியத்தை நான் அறிந்து அதை குறிப்பிடுவதாக இந்த சபையிலே என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு ஆண்டவரை அறிந்து கொள்ள, இந்த சபையில் என்னுடைய வாழ்வு ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக காணப்பட வேண்டும்.
இங்க ஒரு வாரம் வரட்டும் இல்லைங்களா? இங்கதான் ஒண்ணுமே இல்லை, அங்க போய் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் வீட்டுக்கு நீ வந்தாலும் உரிமையான நீ ஆகாரத்தை கேட்கிற, உரிமையான நீ அதை வாழ்வை அனுபவிக்கலாம். வேற வீட்டுக்கு போனாலும் நீ ஒரு விருந்தாளிதான். அவன் என்ன கொடுக்குறாங்க அதுதான். பல வேளைகளில் நாம இருக்கின்ற ஆலயத்தை அசுசிப்படுத்தி அவமானப்படுத்தி இது சரியில்லை, இது சரியில்லை, உண்மை சரியா இருக்கா, இந்த ஆலயம் சரியா இருக்கா, இந்த ஆலயத்தை ஆளுன்னு சொல்றோம், இந்த ஆலயம் சரியா இருக்கா, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வருகின்ற நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு வரும்படியாக, அல்லது நீ வந்த பிறகு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். உண்மையா தொழுது கொள்ளுங்கள். உண்மை என்னங்க? உண்மையா தொழுது கொள்ளுங்க என்னங்க? உண்மை என்னங்க? இன்னொரு வார்த்தை தமிழ் சத்தியமா இல்லைங்களா? அதுதான் உண்மை தானே. உண்மையாக சத்தியமான சத்தியம் எதுங்க? இதுதான் சத்தியம். சத்தியத்தை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வசனம் தான் சத்தியமானது. இந்த சத்தியம் தான் என்ன செய்யும்? விடுதலையாகும். இந்த சத்தியம் தான் என்னை வாழ வைக்கும். ஆகவே ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்தால்தான் உண்மையாய் நாம் உண்மையாய் நாம் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆணுடைய துணையோடு நாம் நிச்சயமாகவே ஆராதித்து விடவே முடியாது. காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. எந்த காலத்தில் சொல்ற தெரியுங்களா? எந்த காலம்? எந்த காலம் சொல்லுங்க? இப்ப இருக்கிறதோ அந்த காலம் தான். அண்ணா பிரகாரம் பெந்தேகோஸ்து காலத்துல தான் என்ன நடந்தது? பெந்தேகோஸ்து நாள்ல தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? என்ன சமயம் நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டா கொடுத்தாராங்க. உன்னால தனியா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீ தனியா இருந்தா ஆண்டவரே யாரு வருதா நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. உன்னுடைய மாசத்துன்னு சொல்லிட்டு, ஆனா ஆவியார் உன்னோடு இல்லை. ஒரு ஸ்திரியை பார்த்து பயந்துட்டு அவருக்கு தெரியாது சபிக்கவும் சத்தியமும் பண்ணிட்டார். யாரு? ஆனா அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு என்ன நடந்தது? பிரதான ஆசிரியர் முன்னாடி பேசுறார், இந்த நீதிமன்றம் நீங்க கொலை செய்கிறீர்கள் தைரியமா என்று பேசுறார். காரணம் என்ன? காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நீதியோடு நியாயத்தோடு பரிசுத்தமாய் நாம் வாழணும். மாம்சத்துல ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒரு காரியமும் நம்முடைய ஞானத்திலோ நம்முடைய அறிவிலோ நம்முடைய அனுபவத்திலோ செய்து முடிய முடியாது. ஆகவேதான் நீங்க ஆவியோடும் இந்த உண்மையோடு இந்த சத்தியத்தோடு ஆண்டவரை வழிபடணும். ஆவியானவரோடு நீங்க வழிபடுறீங்களா? ஆவியானவரோடு இருக்கிறாருங்களா? ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். பெந்தேகோஸ்து காலத்தை சொல்றார், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறாங்க. உங்க மனவான் விரும்புகிறார். உங்க கணவர் எப்படி இருக்கணும்னு விருப்பத்தோடு நீங்க அழைச்சிட்டு வாழறீங்க. அது போல இந்த மனவாளன் என்ன விரும்புகிறாரு? ஏன் மனவாட்டி இந்த சபையாக வந்திருக்கிறேன்னா, அப்படி மனவாளனாக இருக்கிறேன்னா, என் மனவாட்டி ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை புரிஞ்சுக்கணும். அவர் விருப்பத்திற்கு மாறாக நம்முடைய வழிபாடு இருந்து விடக்கூடாது. ஒரு விருப்பத்திற்கு ஏற்றவனமாக இருக்கணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி இந்த ஆவியோடும் உண்மையோடு? பல வேளைகளிலே நம்முடைய வழிபாடு எப்படியாக இருக்கிறது? சரீரத்தோடு. நமக்கு நம்முடைய சரீரத்தில் எத்தனை நிலை இருக்குது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மாதிரி. ஆவி, ஆத்மா,
கரையும். இந்த சரீரத்துல நல்ல கையை தட்டி உற்சாகமா கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் அசைச்சு அது நம்ம ஆரம்பிக்கிறது இந்த சரீரத்துல. ஆத்மத்துல உணர்வு ஐயோ ஆண்டவர் எனக்காக மறைச்சாரா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரா, கண்ணீரை விட்டு அழுது அப்படியே நம்ம உணர்ச்சியை வெளிக்காட்டி ஆண்டவரே அப்படின்றது அது ஆத்மத்துல. ஆவியில் எப்படி, ஆவியில் எப்படி அவர் சொல்றாரு, இந்த சரீரத்துல ஆத்மத்துலலாம் தேவைதான், கை தட்டுறது தேவைதான், எல்லாமே தேவைதான், உணர்ச்சியோடு ஆராதிக்கிறது தேவைதான். அதை காட்டிலும் ஆவியிலே தொழுகை செய்யும்படியாக தான் நான் விரும்புகிறேன். இந்த ஆசிரியப்பு கூட பழைய ஏற்பாட்டு ஆசிரியப்பு கூட பார்த்தீங்கன்னா பிரகாரம், வெளி பிரகாரம், அடுத்து பரிசுத்தமான இடம், மகா பரிசுத்தமான இடம். பிரகாரத்தில் இருக்கிற போல நம்முடைய சரீரத்துல நாம் ஆண்டவரை ஆராதிப்பது, ஏதோ ஒன்னா சேர்ந்து விசுவாசியெல்லாம் ஆராதிப்போம். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பார்? ஆசாரியர் அவனுடைய சத்தியத்தை சொல்லி நம்மை நடக்கிற போது உணர்வுபூர்வமா இப்படி நடச்சா, இப்படி எதுக்காக ஆண்டவர் மறிச்சாரா, என்னை மீட்டாரா என்று சொல்லி அதை உணர்வுபூர்வமா இருந்துச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்தை யாரா இருக்கிறது? ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை அவரு போவார், அதனால அங்கே இருக்க மாட்டார். ஆண்டவர் அங்க இருக்கார் மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப என்னுடைய ஆவியோடு நான் வழிபட வேண்டும் என்று சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் வழிபாடு எந்தமே எனக்கு ஆண்டவருக்கு மாற்றம் தெரியும். இதெல்லாம் மற்றதெல்லாம் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வழிபாடு என் ஆண்டவர் மட்டும் அறியும்படியாக வெளியே பாடும் பொழுது அடுத்த ஆசாரிக்கு வரும்போதுதான் நம்ம கொஞ்சம் அப்படி அடக்கி வாசிப்போம். நம்முடைய வார்த்தையோ நம்முடைய பாடல்களோ நம்முடைய சிந்தனைகளோ பார்க்கிறாங்க பார்க்கிறாங்க பார்க்கிறாங்க. ஆனா யார் இருக்கா? அவர் மட்டும் தான் ஆண்டவர் இருக்கின்ற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் இணைந்து அவரோடு ஆராதிக்கிறோம். அந்த இடத்துக்கு பழைய பாட்டுக்காரருக்கு போக முடியல. ஆனா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அவருடைய மரணத்துல என்ன நடந்துச்சு? திரைசீலை ரெண்டா கிழிஞ்சது. மேல கீழே கீழே யாரு கிழிச்சு விட்டாங்க? மேல இருந்து கிழிக்கப்பட்டது. ஏன் கிழிச்சாரு? இந்த திரைசீலை எல்லாம் வேண்டாம், இங்க 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 எல்லாம் வேண்டாம், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு என்னோடு கூட வந்து இணைந்து ஆராதிக்கும்படியாக, இணைந்து என்னோடு நீ வழிபடும்படியாக நான் அழைக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெரிய ஒரு அழைப்பு அந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யாரும் மீடியேட்டர் தேவையில்லை, என்னோடு இணைந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இணைந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அங்கு இருக்கின்றார். நான் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே அவரை நான் இணைந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆராதனையாக இருக்கிறது. பல பேர்கள் நம்முடைய ஆராதனை நல்லா துதிப்போம், நல்லா ஆண்டவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சொல்லிட்டு பாட்டை பாடுவோம். அது தேங்க்ஸ் கிவிங் இல்லைங்களா? ஆண்டவருடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருப்பார். அந்த 10 குஷ்டரோகியும் ஆண்டவருக்கு வந்தாங்க. என்ன நடந்தது? அப்புறம் ஒருத்த மட்டும் வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டோம். என்ன கேட்பாரு? இந்த அந்நியன் தானா? மற்றவனா யூதன், இவன் மட்டும் யாரு? சமாரியன். இவன் மட்டும் தானே, அந்த அந்நியன் மட்டும் தான் திரும்பி நன்றி சொல்லணுமா? மீதி பேர் வரலையே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்? என்னடா ஆண்டவர் நமக்கு நன்றி எதிர்பார்க்கிறாரு. மனுஷன் தான் எதிர்பார்க்கறா, நன்றி எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? ஏன் எதிர்பார்க்கிறார்? நமக்கே அது நன்மை உண்டாகும் முடியாது, வேற ஒன்றும் காரணம். நான் வந்து ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை வாழ்த்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்வு மீண்டும் நான் நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஏன் ஆண்டவர் நன்றியுள்ள மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அது நமக்கே நன்மையா. லூக்கா 17:19 அவரை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ரட்சிப்பின் வாழ்வு ஒன்பது எழுதுறாங்க. சுகம் மட்டும் வச்சுட்டாங்க. பல ஆண்டு எனக்கு இதை தாங்க, எனக்கு வேலை தாங்க, எனக்கு திருமணம் வேணும்,
எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு இந்த காரியம் பெட்டிஷன் போட்டுருவோம், கொடுத்துருவாரு. கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? அந்த வேலைங்க வர முடியல. எத்தனை பேர் இன்னைக்கு வேலைன்னு வரல? அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிடுவோம். ஆனா அதுவே அவரிடத்துல வந்து அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்த, அவரை சுதிக்க தடையாது. ஏமா இந்த குழந்தைக்கு பெரிய பாடுங்க, அதனாலே வரலங்க. குழந்தை கொடுத்தது அவர் தான், இவங்க தான் கேட்டது. எது எழுந்துறோம்? சுகம் பெற்றுக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம். ஆனா அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சி, அந்த ரட்சிப்பு எழுந்துடுறோமே. அதாவது ஆண்டவர் வந்து நன்றி சொல்லுங்கன்னா மனுஷன் மாதிரி அவர் எதிர்பார்க்கல. நன்றி கெட்டவன் எவ்வளோ செஞ்சிருக்கிற, நன்றியா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அவர் எதிர்பார்க்கல. அவர் எதை கேட்கிறார், ஏன் அதை எதிர்பார்க்கிறார்னா நமக்கே அது நன்மை உண்டாகும், நம்ம ரட்சிப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக. அதனால் ஆண்டவர் வந்து நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிப்பது நிச்சயமாய் தேவையான ஒன்றுதான். அடுத்த ஆண்டவரை நாம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் சொன்னது இல்லை பிள்ளைங்களுக்கு, நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், நீ மகிமையானவர், நீர் பராக்கிரமானவர், நீர் பரிசுத்தமானவர், யாரும் சேரக்கூடாது ஒளியிலே வாசம் செய். அவருடைய அத்தனை மகிமையும் நாம் உணர்ந்து அவரை துதிக்கணும், நன்றி செலுத்தணும், துதிக்கணும். அடுத்ததுதான், இதுதான் முக்கியமானது. இது ரெண்டும் செஞ்சிடுவோம். செஞ்சுட்டு அவ்வளோதாங்க, நல்லா ஆராதிச்சுங்க, நல்லா முடிஞ்சது. வழிபாட்டை விட்டுருவோம், வழிபாட்டை தூங்கிட்டு இருப்போம், இல்லை வழிபாட்டை வெளியே போயிடுவோம், இல்லாட்டி வழிபாட்டை நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். எது முக்கியமாக அவர் தேவைன்றாரோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யறது படிக்க பாடும்போது நல்ல உற்சாகமாக இருக்குதுங்கம்மா. நன்றி சொல்லும்போது அவருக்கு ஆண்டவருக்கு ஜெபத்தில் என்னுடைய நன்றி தெரிவிக்கும் போது அது நல்லா இருக்குது. ஆனால் சத்தியத்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை இன்னும் நேசிக்கலன்னு அர்த்தம். இன்னும் நீ முழுமையாக அவரை அந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்று தான் உண்மைன்னு சொன்னேன் நான். சங்கீதம் 73:25 வாசிக்கிறோம். பரலோகத்தில் உண்மை என்று எனக்கு யார் உண்டு ஆண்டவரே, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இப்படி வந்து ஆண்டவரை துதிச்சுட்டு போகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு போகிறதோடு நின்றுடக்கூடாது. நல்லா இருந்தது, நல்லா ஆராதனை, நல்லா இதே இடம் அங்கே நடக்கும். எந்த சண்டேனா எங்கே போவாங்க ஒரு சிலர், எந்த கவலையும் இருக்காது. என் மனைவி குறிச்சோ, என் பிள்ளைங்களை குறிச்சோ, வேலையை குறிச்சோ, என் சரீர பேலன்ஸ் குறிச்சோ எந்த கவலை இல்லை. அந்த இடத்துக்கு போகிற நல்லா போச்சு, நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அது எவ்வளோ நேரம்? அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் மீண்டும் அது போல் ஆகிடுங்க. நீங்கள் வெறும் துதியும் வெறும் நன்றியும் செலுத்திட்டுங்களா? இந்த ஆராதனைக்கு வாங்க, உண்மையாய் ஆண்டவரை அறிந்து ஆவியின் துணையோடு நீ ஆராதிக்கிற பொழுது, ஆண்டவரே உண்மை தவிர எனக்கு விருப்பம் வேற இல்லை, முதல் நீ தான் எனக்கு, அடுத்த என் மனைவி, அடுத்த என் கணவன், அடுத்த என் பிள்ளைங்க, அடுத்த மற்ற எல்லாரும், அடுத்த ஊழியமும் கூட, முதல் நீங்க தான் ஆண்டவர், நீ தான் விருப்பம். அந்த விருப்பத்தோடு நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். இல்லைன்னா கஷ்டமா, யாருக்கு கஷ்டமா இருக்குது இப்போ உட்காந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க நினைச்சுங்க, எனக்கு ஆண்டவர் ஆவியோட நான் அவரை வழிபடலை, அதுக்கு பிரயாசப்படுங்க. ஏன் இதை கேட்குறேன்னா அதுக்கு பிரயாசப்படுங்க. ஆவியானவரே நான் உட்காந்து உண்மை ஆராதிக்கணும். எத்தனையோ இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறேன், எதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறேன். ஆனால் முன்னடத்துல உன்னோட சன்னிதானத்தில் உட்கார்ந்து உன்னை ஆராதிக்க எனக்கு கடினமா இருக்கிறது, கஷ்டமா இருக்குதுன்னா ஆவியானவரே எனக்கு உங்க துணையை தாங்க. எபிரேயர் 12:28 ஆதலால் அசையில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், என்னுடைய வாழ்க்கையை நான் அசையக்கூடாது, என் குடும்பம் அசைஞ்சு போகக்கூடாது, தோற்று போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, என்னுடைய வேலை நிலையா இருக்கணும். அசையில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அந்த வாஞ்சியோடு இருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 12:28 எடுத்தீங்களா? எபிரேயர் 12:28 நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. நான் அசையக்கூடாதுங்க, எந்த காலத்திலும் நான்
நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும், என் குடும்பம் நிற்கணும், என் வேலை நிற்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு பலவீனம் வந்தாலும் நான் நிற்கணும், எனக்கு தோல்வி வந்தாலும் நிற்கணும், எதிர்ப்பு வந்தாலும் நான் நிற்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படும். பயத்தோடு வரீங்களா? பக்தியோடு வரீங்களா? தேவனை பிரியமா நேசிச்சு வரீங்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலையாய் ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வு வாழ இந்த நாளில் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். பிரதானமாக ஆசீர்வாதத்தை தேடி ஆலயத்துக்கு வராதீங்க, ஆராதனை செய்யாதீங்க. ஆசீர்வாதத்தை மையமாய் வைத்து ஆண்டவரை தொழுது கொள்ள வராதீங்க, அது ரொம்ப கேவலமானது. ஆசீர்வதிக்கின்றவரை மையமாக, மனிதரை மையப்படுத்தி வராதீர்கள். தேவனை மையப்படுத்தி நீங்கள் வருகிற பொழுது தேவன் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலையிலும் அவரை உண்மையாய் ஆராதிக்க ஆவியானவர் துணை இருப்பார். இப்படிதான் நம்ம ஆபகம் சொல்றாரு இல்லைங்களா? என் வாழ்க்கையில் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழம் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும், மந்தையில் ஆடுகள் இன்றி போனாலும், வயல்வெளியில ஒன்று விட்டுட்டீங்களா, வயல்வெளியில தானியம் இன்றி போனாலும், வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாமே இல்லைனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா வந்து உன்னுடைய இல்லத்திலே உண்மை ஆராத்தி பேசுவான். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்ன கலிப்புறு மகிழ்ச்சியா இருக்கணுங்க, சந்தோஷமா என்ன நடந்தாலும் சரி. ஒருத்தர் பார்த்து அப்படியே எனக்கே இங்க நிக்கலாமா, இல்லை என்ன போய் கேட்டுடலாமான்னு போகும். முகத்தெல்லாம் அப்படியே வாடி வதங்கி. கட்டாயம் எல்லாருக்கும் பலவீனம் உண்டு, அடியாளுக்கும் உண்டு. கட்டாயம் குடும்பத்தில் பிரச்சனைங்க உண்டு, அடியாளுக்கும் உண்டு. வேலை ஸ்தலத்திலும் பிரச்சனை உண்டு, எனக்கும் உண்டு. எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே ஆண்டவரே, யோபு போல சொல்லுங்க, ஆண்டவரே உன்னை பணிந்து கொள்வேன், பணிந்து கொள்வேன், உண்மை தொழுவேன் சுவாமி. பல வேளையிலே நம்முடைய தொழுகையிலே நான் யாரையும் குறைய சொல்ல, பாடுறவங்களும் இல்லை வாசிக்கிறவங்களும் ரொம்ப ஹைலைட் ஆகணும் இல்லைங்களா? நல்லா வாசிக்கிறாங்கப்பா, நல்லா பாடுறாங்கப்பா, நானும் பாட செய்வேன். அது முக்கியம் இல்லை. நம்ம ஒரு நடிகை போல நம்ம காட்டுறது அது முக்கியம் இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்க, 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களில் வாசித்திருக்கின்றான். 120 ஆசாரியர் பூரிகை என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வாசித்து அதை ஊதி பாடின போது அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். யாரு? 120 ஆசாரியும் மறைக்கப்பட்டார்கள். அவங்க தான் ஊதி வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். தேவ மகிமையே காணப்பட்டது, தேவ மகிமையே அங்கு காணப்பட்டது. இசைக்கிறவர்களோ பாடுகின்றவர்களோ இங்கு ஆராதனை நடத்துகின்ற ஆயரோ அவர்கள் அல்ல வெளிப்பட. அங்கு மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? எல்லோரும் இணைந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஆசாரியர் நல்லவன், பாடுறவன் நல்லவங்க, இசை வாசிக்கிறவங்க சிறப்பு, அதை சொல்லி ஆராதிக்கிறாங்க. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவரையே நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்குரிய ஒரு ஆராதனையாக காணப்படும். சடங்காச்சாரமாக இதை யூத மக்களை போல நீ ஆராதித்து விடக்கூடாது. அதனால தான் சிலுவையிலே ஆண்டவர் திரை சிலை கிழிச்சு பார்ப்பா, இவன் நம்ம 2 பேரும் இணைந்து ஆராதிக்கலாம் என்று சொல்லி இணைந்து ஆராதிக்கும்படியாக நமக்கு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே உண்மையாய் ஆவியோடு இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது இந்த ஆராதனையை காணுகின்றவர், இந்த ஆராதனையை அங்கீகரிக்கின்றவர், இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கின்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.